வணக்கம். கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முட்டையின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை. மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும், ஜனாதிபதி அனுர உறுதி. குறைக்கப்பட்ட கொடுப்பனவுகள் போராட்டத்தில் குதிக்கும் ஊழியர்கள். யாழில் அதிரடியாக 2 கைது. யாழ் திருச்சி நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பம். சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு வெளியான அறிவிப்பு. முதியோர் உதவித்தொகை பெறுவோர் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். கிராம வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவை, சுகாதார அமைச்சு நடவடிக்கை. வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என அச்சங்கத்தின் தலைவர் அன்டன் நிஷாந்த அப்பசாமி தெரிவித்துள்ளார். அத்தோடு சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சியாக விற்பனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் 60 ரூபாவிற்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெற்றி நிச்சயம் கிராமம் நவதை என்னும் தொனிப்பொருளில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நேற்று மித்தனியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். பல கட்சிகளாக பிரிந்து போட்டியிடுகின்றனர். வெற்றி பெற்ற பின்னர் இணைந்து ஆட்சி அமைக்கின்றனர். அவ்வாறெனின் எதற்காக பிரிந்து போட்டியிட வேண்டும்? எவ்வாறு போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டு வருவதுடன் எதிர்காலத்தில் முழுமையாக நாட்டை நாம் மீட்டெடுப்போம். இந்திய பிரதமரின் வருகையை அடுத்து இலங்கைக்கு பாரியதொரு தொகை கிடைக்கும். தனியார் நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய உள்ளது. குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் நாங்கள் அண்மையில் கையெழுத்திட்டோம். தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னும் 3 அல்லது 4 வருடங்களில் குறைந்த மின் கட்டணம் கொண்ட நாடாக இலங்கை மாறும் என தாம் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய சம்பள திருத்தத்தின் கீழ் அனைத்து நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் 70% இருந்து 39% குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தலைவர்களிடம் புகார் அளித்துள்ளனர். மேலதிக நேர ஊதியம் மற்றும் சம்பள முறைப்பாடுகள் இல்லாததால் முந்தைய பல அரசாங்கங்கள் சிறிது காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்ததாக கூறப்படுகின்றது. கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடாத்த நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் கஞ்சா கலந்த மாவா பாக்குடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி வழிகாட்டலில் உதவி போலீஸ் பரிசோதகர் நந்தகுமார் குழுவினரால் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 2 40 வயது மதிக்கத்தக்கவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 9 கிலோ 300 கிராம் கஞ்சா கலந்த மாவா பாக்கு மீட்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 2வரையும் யாழ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் திருச்சிராப்பள்ளிக்கு இடையிலான நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. 47 ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை இயக்கப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் இயக்குகின்றது.
அதன்படி திருச்சியிலிருந்து இன்று பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்படும் விமானம் ஒரே ஒரு மணி நேரத்தில் பிற்பகல் 2:25 மணிக்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 5 மணிக்கு திருச்சியை வந்து சேரும் எனவும் கூறப்படுகின்றது. இதுவரை திருச்சியிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் திருச்சியிலிருந்து வளைகுடா நாடுக்கு செல்வோர் இந்த விமான சேவைகளை பயன்படுத்தி வந்தனர். இதற்கு அதிகமான கட்டணமும் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் திருச்சி யாழ்ப்பாணத்துக்கு இடையேயான விமான கட்டணமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்ல மட்டும் 5,900 முதல் 6,400 வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விமானம் ஒன்றிய தினம் பிற்பகல் 2:02 மணிக்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் 27 பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பலாலியில் இருந்து மீண்டும் 36 பயணிகள் 3 மணி அளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையிலான குழுவினர் கேக் வெட்டி விமானிகளுடன் புதிய விமான பயணத்தை வரவேற்றுள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயத்தை இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை 1066 மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் 16,000 ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதீச தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையினை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் குறித்து கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வெகு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் குறித்த கொடுப்பனவு பெற வேண்டியவர்களில் 2,000 பேர் அளவில் இறந்துவிட்டதாக அவர் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிராமிய வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்கள் சேவையை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சன விஜயமுனி தெரிவித்துள்ளார். தற்போது ஆதார வைத்தியசாலைகள் அல்லது அவற்றுக்கு அடுத்த தரத்திலான வைத்தியசாலைகளில் மாத்திரமே விசேட வைத்தியர்களின் சேவை காணப்படுகின்றது. இதன் காரணமாக கிராமப்புற மக்களுக்கு விசேட வைத்தியர்களின் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு இயலாமல் போயுள்ளது. எனவே முன்னோடி வேலை திட்டமாக கண்டி மாவட்டத்தின் 6 வைத்தியசாலைகளில் அடுத்த மாதம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். கிராமிய வைத்தியசாலைகளில் வாரத்திற்கு ஒரு நாள் விசேட வைத்தியர்களின் சேவையை பெற்றுக் கொடுக்க இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக வைத்தியர்கள் தாமாகவே விருப்பத்துடன் முன் வந்துள்ளனர். கிராமிய வைத்தியசாலைகளில் இருந்து நகர வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளார்.